ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனல். சற்று முன் வெளியான முக்கிய செய்தி. இபிஎஃப்ஓ முக்கிய விவரத்தை தெரிஞ்சுக்கோங்க. உங்கள் குடும்பத்தினருக்கு ரூபாய் 7 லட்சம் கிடைக்க. செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். வருங்கால வைப்பு நிதி அமைப்பில் பல்வேறு பயனாளிகள் இருந்து வருகின்றனர். அந்த வகையில் ஆன்லைன் பிஎஃப் மற்றும் ஓய்வூதிய பேமெண்ட்டுகளுக்கு இபிஎஃப் பணியாளர்கள் நாமினேஷன் செய்வது அவசியமாகும். பிஎஃப் பயனாளிகள் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு வழங்கியுள்ள யுஏஎன் எண் மூலமாக குடும்ப உறுப்பினர்கள் அல்லது வாரிசுதாரர்களின் விவரங்களை இபிஎஃப் வாடிக்கையாளர்கள் அப்டேட் செய்தால் மட்டுமே அவர்களுக்கு இதன் பலன்கள் கிடைக்கும். மேலும் பயனாளர்கள் இன்சூரன்ஸ் திட்டத்தின் கீழ் குடும்ப உறுப்பினர்களுக்கு ரூபாய் 7 லட்சம் வரை காப்பீடும் இதன் மூலம் கிடைக்கிறது. மேலும் பயனர்கள் தங்களின் தேவைக்கு ஏற்ப வாரிசுதாரரை நியமனம் செய்து கொள்ளலாம். ஒவ்வொரு நபரும் தங்கள் தேவைக்கு ஏற்ப வாரிசுதாரரை நியமனம் செய்து கொள்ளலாம். எனினும் திருமணத்திற்கு பிறகு அது கட்டாயமாகும். குடும்ப உறுப்பினர்கள் அல்லது வாரிசுதாரரை இணைக்க சுய சான்று ஒன்றே போதுமானது. வேலை வழங்கும் நிறுவனம் சார்பில் அதற்கு வேற ஆவணம் அல்லது ஒப்புதல் ஏதும் தேவையில்லை. இபிஎஃப் வாடிக்கையாளர்கள் பணி செய்யும் காலத்தில் இறக்க நேர்ந்தால் அவர்களது குடும்ப உறுப்பினர்கள் அல்லது வாரிசுதாரர்களுக்கு இந்த தொகை கிடைக்கும். வருமானம் ஈட்டும் நபரின் திடீர் மறைவுக்கு பிறகு இந்த தொகையானது குடும்பத்தினருக்கு பேருதவியாக அமையும். ஆன்லைனில் இபிஎஃப் நாமினேஷன் செய்வது எப்படி? முதலில் இபிஎஃப்ஓ இணையதளத்திற்கு, அதாவது www.epfindia.gov.in என்ற வெப்சைட்டுக்கு செல்ல வேண்டும். இதில் சர்வீசஸ் என்ற ஆப்ஷனை கிளிக் செய்யவும். இப்போது மற்றொரு பக்கத்திற்கு நீங்கள் ரீடார்கெட் செய்யப்படுவீர்கள். இப்போது மெம்பர் யுஏஎன் அல்லது ஆன்லைன் சர்வீஸ் என்பதன் மீது கிளிக் செய்யவும். இப்போது யுஏஎன் நம்பர் மற்றும் பாஸ்வேர்டு உதவியுடன் லாகின் செய்யவும். நாமினேஷன் என்ற ஆப்ஷன் கீழ் உள்ள மேனேஜ் டேப் என்பதை தேர்வு செய்யவும். ப்ரொவைடட் டீடைல்ஸ் என்ற டேப் இப்போது திறக்கப்பட்டிருக்கும். இதில் சேவ் கொடுக்கவும். குடும்ப விவரங்களை அப்டேட் செய்ய எஸ் கொடுக்கவும். மேலும் ஆட் ஃபேமிலி டீடைல்ஸ் என்பதை கிளிக் செய்து ஒன்றுக்கும் மேற்பட்ட வாரிசுதாரரை நீங்கள் நியமனம் செய்து கொள்ளலாம். நாமினேஷன் டீடைல்ஸ் என்பதை கிளிக் செய்து ஒவ்வொரு வாரிசுதாரர்களுக்குமான பங்களிப்பு சதவீதத்தை குறிப்பிடவும். பிறகு சேவ் இபிஎஃப் நாமினேஷன் என்பதை கிளிக் செய்யவும். ஓடிபி உருவாக்குவதற்கான சைன் என்பதன் மீது கிளிக் செய்யவும். ஆதாருடன் இணைக்கப்பட்ட மொபைல் எண்ணுக்கு வரும் ஓடிபி எண் சப்மிட் செய்யவும். இப்போது இபிஎஃப்ஓ உடன் நாமினேஷன் ரெஜிஸ்டர் செய்யப்பட்டிருக்கும். இதை செய்த பிறகு ஆவணங்களை நேரில் சமர்ப்பிக்க வேண்டிய தேவை இருக்காது. ஆன்லைன் மூலமாக நீங்கள் கிளைம் பெற முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.